பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி செல்லும் பொழுது அவர்களுக்கு கூறும் காரியம், உங்கள் நடுவிலே நான் இருப்பேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று. ஆனால் அது சில கண்டிஷன்ஸ். நான் உங்களுக்கு தேவனாய் இருக்க வேண்டும் என்றால், நீ எங்களுடைய ஜனமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், 26வது அதிகாரத்தில் சில வசனங்கள், முதல் 3 வசனத்தை பார்த்தோம் என்றால், விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் சிலைகளை நிறுத்தாமலும் கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் கர்த்தர். ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். அது மாத்திரமல்ல, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் உங்கள் நடுவில் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் கர்த்தரின் விருப்பத்தின்படி நாம் நடக்க வேண்டும். நம்ம சொல்லலாம், என் தேவன், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என் தேவன், ஓகே, நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஓகே. ஆனால் அவர் விருப்பப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் என் மத்தியில் உலாவ வேண்டும் என்றால் விக்கிரத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை நினைக்கலாம், நான் எங்க விக்கிரத்துக்கு இடம் கொடுக்கிறேன்? கர்த்தரை விட்டு எதற்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனோ அது விக்கிரத்திற்கு நான் செய்யும் ஆராதனை. அது உலக பிரகாரமானக்கான எதுவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஆஸ்தியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு அவரை விட அதிகமாக நான் எந்த காரியத்திற்கு இடம் கொடுக்கிறேனோ அது விக்கிரத்திற்கு நான் செய்யும் ஆராதனை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் நம் நடுவில் இருப்பார். அடுத்தது, ஓய்வு நாளை நீங்கள் ஆசரித்து அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்கள், வேதம் வாசிப்பது, ஆராதனை காரியங்கள், அவரை துதிப்பது, ஜெபிப்பது, அந்த உறவுகளை நிலைத்திருக்கும் பொழுது அவர் நம் நடுவில் இருப்பார். வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்கள கட்டளையின்படி நடந்து அவைகளின்படி செய்தால், நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல, அவர் விரும்புகிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் பொழுதுதான் அவர் நம் தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால், அவர் நம்மை குறித்து சாட்சியாக இவர் என் ஜனம் என்று சொல்ல வேண்டும் என்றால், அவர் நம் தேவனாக இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நடக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. அதுக்கு முந்தின வசனங்கள்ல பார்த்தோம் என்றால், நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்திலே சுகமாய் குடியிருப்பீர்கள், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்துல இன்னும் அதிகமாக அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை சார்ந்து வாழ்ந்து அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நம்மை கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தோட, சமாதானத்தோட, இவன் என் ஜனம் என்று சொல்லி, இவனோட நான் இருப்பேன், இவன் நடுவில் உலாவுவேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து கர்த்தர் இந்த மாதத்திலையும் இனி ஒரு காலங்களிலும் நிறைவான ஆசீர்வாதத்தோட வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.